வந்துருச்சு. வந்துருச்சு. எத்தனை பக்கம் போதணும்? 595. சூரத்து ஷம்ஸ். أعوذ 95. 95. சூரத்து ஷம்ஸ். ஓகே. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها فألهمها. فأل هذا உச்சரிப்பு முக்கியம். فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها ثمود بطغواها. என்ன கேட்கல எனக்கு. ثمود தால் உச்சரிப்பு எடுத்துக்கோ. كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها. ناقة الله. வானத்தை நோக்கி வரணும். فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها. நிறைய மிஸ் ஆகுது. நிறைய உண்ணாக்கள் மிஸ் ஆகிக்குது. சரியா உண்ணா மிஸ் ஆக வரணும் பாப்பமா. فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم. இதுல பாருங்க, فدمدم عليهم ربهم நிப்பாட்டினா உங்களுக்கு ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் கொண்டு வரது, கட்டாயம் ரிப்பீட் பண்ண வேண்டிய வரது. அந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணாம யோசிக்கலுமே இன்ஷா அல்லாஹ். என்ன ரிப்பீட்டேஷன் இல்லாம அந்த வசனத்தை ஓதுறதுக்கு முடியும் நீங்க யோசித்தால், சரியா யோசிச்சா, சரியா ஐடியா பண்ணா ரிப்பீட்டேஷன் இல்லாம உங்களால ஓதலாம். பாப்பமே. விளங்குதா சொல்றது? என்ன சொல்றேன்? இல்ல விளங்குது இல்லையா என்ன சொல்றேன்? ரிப்பீட்டேஷன் தான் என்ன? சொல்லுங்க. ரிப்பீட் பண்றது
என்ன ரிப்பீட் பண்றது? அப்ப விளங்குதுன்னு சொல்றீங்க, என்ன விளங்குது இல்ல? நிப்பாட்டிட்டு திருப்பி பின்னுக்கு என்ன வெரி குட். வந்தது? பாட்டிட்டு திருப்பி எடுத்து வருது. அப்ப ரிப்பீட்டேஷன் அண்டு விளங்குது. அப்ப நான் சொன்னது என்ன ஏன் விளங்கல்ல? என்ன விளங்கல்ல நான் சொன்னதுல? நான் தான் சொன்னேன். இந்த வசனத்தை நீங்க சரியா யோசிச்சீங்க என்று சொன்னால், இப்ப நீங்க நிப்பாட்டிட்டீங்களே ரப்புஹும் என்று சொல்லி, ஆ, இப்ப என்ன செய்யணும் திருப்பி? திருப்பி நீங்க எப்படி ஓத போறீங்க? ரப்புஹும் விட்டுட்டு இப்ப பிதம் பீங் பசவான்னு ஓத போறீங்க அப்படியா? இல்ல. என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டி வாகுற? இல்லாட்டி எப்படி ஓதுறதுக்கு வாங்க? எப்படி ஓதுனீங்க திருப்பி? ஐயா இப்ப திருப்பி நீங்க எப்படி ஓத போறீங்க? ரப்புஹும் நிப்பாட்டியா பிதம் ஆ, பீங் பசவான்னு ஓதிட்டு போற அப்படியா? பதில் வரல. கேக்குறது விளங்குதா? பேசுறது இருக்குதா? ஓ, இப்ப நான் என்ன கேட்டேன் சொல்லுங்க பாப்போம். ரப்புஹும் நிப்பாட்டிட்டு பிசம் பிஹிம்னு திருப்பி பண்ணுவான்னு கேட்டீங்க. அப்ப ஆன்சர் வரலையே. யோசிக்கணும் அப்படியா? யோசிச்சு பதில் சொல்லணும் அப்படியா? இல்ல, பதந்தவன் திருப்பி வந்துட்டு தான் போனோம். ஆஹ் அப்ப அதுக்கு பேர் என்ன அப்படி ஓதுறதுக்கு? அப்படி ஓதுறதுக்கு என்ன பெயர்? என்ன பேர் நான் சொல்லுவோம். சரியா? அப்படி ஓதுறதுக்கு என்ன பேருண்டு? என்ன ஹயாம்? தெரியுமா தெரியாதா? சரியா? தெரியாதா? பாத்தீங்களா இது எப்படி மணிக்குது? இப்பதான் என்ன சொன்னீங்க? இப்ப அப்ப ரிப்பீட்டேஷன் பண்ணி ஓதுனா என்னது? ஏன் பெரிய ஸ்நேகி. திருப்பி ரிப்பீட்டேஷன் பண்ணி ஓதுனா இப்பதான் நிப்பாட்டினதுக்கு ரிப்பீட்டேஷனுங்கிறது. முன்னுக்கு போது. நீங்க ஓதுதான் ரிப்பீட்டேஷனுங்கிறது விளங்குதா சொல்றது? ஆ, சொன்னீங்களே பதம் தமிழ்ல இருந்து வரணுங்கிறது அதான் ரிப்பீட்டேஷன். அது ஓதுறது பிழ. ஏனென்றால் நாங்க சரியா யோசிச்சு கொண்டா இந்த வசனத்தை அந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் இல்லாம எங்களால ஓதுறதுக்கு முடியும். அந்த யோசனை எடுத்துக்கொண்டா சரி. அப்ப பின்னுக்கு வராம சும்மா ரப்பி நிப்பாட்டிட்டு பிசம் பிஹிம்னு போடுங்க. ஆஹா ஆஹா அப்படி போக இயலுமா? நான் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? பாத்தீங்களா? ஒரு இடத்துல நாங்க நிப்பாட்ட போறோம் என்றால் அந்த வசனத்தை நாங்க நல்லா கவனமா கேட்டுக்கொள்ளணுமா? நீங்க வசனம் மட்டும் ஓதி கொண்டு வாரீங்க. அந்த வசனத்துல முழு வசனத்தையும் ஒரே மூச்சில ஓத இயலாது என்று விளங்குது. அந்த வசனத்தை நீங்க வீட்டுல ஓதி பிராக்டிஸ் பண்ணிப்பீங்க அப்படித்தானே? இப்ப கிளாஸ்ல வந்து நான் ஓதுறீங்க அப்படி இல்லையே? இல்ல. இல்ல. அப்ப நீங்க வீட்டுல ஓதுற நேரத்துல இதெல்லாம் கவனம். ஒரு வசனம் ஒன்று நல்லா விளங்கும் உங்களுக்கு. இது முழுமையாக ஒரே மூச்சில ஓத முடியாத வசனம் என்று விளங்கும். அப்படி விளங்குற நேரத்துல ஆ, அந்த வசனத்தை நாங்க யோசிச்சு கொள்ளணும். அந்த வசனத்துல எந்த இடத்துல நாங்க நிப்பாட்டினா ரிப்பீட்டேஷன் பண்ண தேவையில்ல, பண்ணாம ஓதலாம் என்கிறத நாங்க விளங்கிக்கொள்ளணும். அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். எப்ப எந்தெந்த நேரங்கள்ல நாங்க ரிப்பீட் பண்ணாம ஓதலாம் என்ற பாயிண்ட். இப்ப அதுக்கான ஆன்சர் சொல்லணும். இப்ப எந்த எந்த சந்தர்ப்பத்துல அல்லது எப்ப நாங்க ரிப்பீட்டேஷன் இல்லாம ஓதலாம், அதுக்கு என்ன ஆன்சர்? அதான் இங்க முக்கியம். இப்ப சரியா அப்படியா? இந்த இடத்துல ரிப்பீட்டேஷன் ஓதலவா? ரிப்பீட்டேஷன் பண்ணாம ஓதலாம். 3 இடங்கள் சொல்லியிருந்தீங்க. 3 இடங்கள் இது. அந்த மாதிரியான 3 சந்தர்ப்பத்திலையும் 3 சிச்சுவேஷன்லையும் நாங்க ரிப்பீட்டேஷன் இல்லாம ஓதலாம். ஆன்சர் வாட்? நான் நிப்பாட்டிட்டு அதுக்கு முன்னு கேட்கிற எழுத்து வாவுலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஆமா. வெரி குட். அது நாங்க நிப்பாட்டுற இடத்துக்கு அடுத்த சொல் வாவுல ஸ்டார்ட் பண்ணினா. ஆஹா அது ஒரு கடைசியில ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் உண்டு. என்ன தெரியுமா? நாங்க நிப்பாட்டுற இடம் நாங்க நிப்பாட்டுற இடம் நல்லா கேட்டுக்கொள்ளணும். நிப்பாட்டினத்துக்கு பின்னுக்கால வாரது ஒரு சொல்லாய்க்கப்படாது. இப்ப உதாரணத்துக்கு ஆஹ் 5வது வசனம்
நிப்பாட்டிட்டு ஒமா பனாகன்னு ஓதையிலுமா அப்படி ஓதையலாம் இல்ல ஓதையில அது என்ன வசமாங்கிறது நிப்பாட்டினோம்னா வமா பனாக ஒரு சொல் அப்ப ஒரு சொல்ல வச்சுட்டு எங்களுக்கு என்ன செய்யலாது ரிப்பீட் பண்ணல ஓத முடியாது அப்படி நிப்பாட்டினோம்னா நாங்க வசனத்தை அப்படியே திருப்பி ஓதணும் இது விளங்கிட்டுதா அப்ப முதலாவது விஷயம் ஓகே வசனத்துல கடைசியில நிப்பாட்டுற இடத்துல சாரி புதிய ஒரு வசனத்தை நிப்பாட்டிட்டு அடுத்த சொல் வந்து வாவ் வார நேரம் ரிப்பீட் என்ன பண்ண செய்யலாம் தேவை வேற ரெண்டாவது என்ன தெரியுது மட்டும் தானே தெரியும் அதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை அதனால உங்களோட ஓதல் இங்க வருது இல்ல ரிப்பீட்டேஷன் பண்ணாம நீங்க ஓதி பழகல இதுதான் பாத்தீங்களா 3 சந்தர்ப்பங்கள் இருக்குது ஒன்று தானே வந்து விட என்னப்பா ஆன்சர் வருது இல்ல தெரியாது ரெண்டாவது என்னண்டு அவங்களுக்கு சொல்லி தர பட்டிங்க சொல்லி தர சொல்லி தரலையா ஆ அது சொல்லுங்க பாப்போம். சொல்லி தந்திக்கிறேன்னா சொல்லி தரலையா நோட்ஸ் தர பட்டிக்குதா விளங்கப்படுத்த பட்டிக்குதா இல்லையா பட்டிக்கு பட்டி இது இப்ப திருப்பி நான் சொல்லி தரவா அல்லது நீங்க தேடி பார்த்துட்டு வந்து எனக்கு விளங்கப்படுத்த இந்த சூறா வந்த இஷ்டலுக்கு ஓதுவீங்களா என்ன செய்ய சொல்லுங்க 2 ஆப்ஷன் நான் சொல்லி தந்தா திருப்பி மறப்பீங்க அடுத்த கிளாஸ்ல மறந்துடுவீங்க திருப்பி நான் கேட்பேன் திருப்பி நான் சொல்லி தர வேண்டி வரும் தேடி எடுக்க இயலுமா ஆ கஷ்டம் அப்படியா ஒரு சின்ன ஒரு தரேன் இன்ஷால்லா நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் அப்ப நாளைக்கு கொஞ்சம் தேடி பாருங்க பார்த்துட்டு சான்ஸ் ஒன்று கிடைச்சா 14ஆம் வசனம் எப்படி நாங்க ரிப்பீட் பண்ணலாம் ஓதலாம் என்ற ஐடியாவை எடுத்துட்டு வாங்கோ ஒரு கஷ்டம் கிடைக்குது இல்ல அந்த பட்சத்துல இன்ஷால்லா அதுக்குரிய ஏற்பாடை நாங்க உங்களுக்கு செஞ்சு புதிதாகவே நாங்க படிப்போம் இதை கொஞ்சம் படிச்சுட்டு வருவோம் சரியா அன்றைய படிப்பிக்க போகல அந்த வச்சு பாருங்க பார்த்து ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் எல்லாம் புதுசா பார்ப்போமா மாதிரி இந்த சூறா திருப்பி போதணுமா ஃபுல்லா ஓதாட்டி 10ஆவது வசனத்து ஓதுங்க இன்ஷால்லா 10ஆவது ஓத தேவையில்ல 10ஆவது வசனத்திலிருந்து இன்ஷால்லா ரெடி ஆயிட்டு வாங்க ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம்